வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து பிரதமர் இன்று மாலை புதுடில்லியில் உள்ள தமது இல்லத்தில் பாதுகாப்பு குறித்த அமைச்சரவை குழுவின் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி வருகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் தீவிரவாத எதிர்ப்பு குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது. தீவிரவாத தாக்குதல் குறித்து ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பீகாருக்கு பயணம் மேற்கொள்கிறார். பீகார் மாநிலம் மதுபனியில் நாளை தேசிய பஞ்சாயத்து ராஜ் தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். மொத்தம் 13,480 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆயினும் நாளைய தினம் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் கான்பூருக்கு பிரதமர் மேற்கொள்வதாக இருந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் சிக்கியுள்ள சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து வெளியேற ஏதுவாக இன்று ஸ்ரீநகரிலிருந்து டெல்லிக்கும் மும்பைக்கும் 4 சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு சென்றுள்ள வெளி மாநில பக்தர்கள் திரும்பி வர ஏதுவாக வடக்கு ரயில்வே நிர்வாகம் இன்று இரவு கத்ராவிலிருந்து புதுடில்லி வரை சிறப்பு ரயில் ஒன்றை இயக்க உள்ளது. தமிழக ஆளுநர் திரு RN ரவி ஏற்பாடு செய்துள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் வரும் 25, 26 தேதிகளில் 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பேருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார். IPL கிரிக்கெட்டில் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த மும்பை அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட ஹைதராபாத் அணி சற்று முன் வரை 5 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 15 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.